அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க குடும்ப தலைவி. சூப்பர், சூப்பர், சூப்பர். நானே என்ன நானே பாராட்டிக்கிறேங்க. ஆ ஏன் பாராட்டிக்கிறேன்னா, நீங்கலாம் பாராட்டுறீங்களா? இல்ல என்ன திட்டுறீங்களான்னு எனக்கு தெரியல. நெறைய பேர் வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணாமலோ, லைக் பண்ணாங்களோ அப்படியே பார்க்குறீங்க. அதுக்காக தாங்க சொன்னேன். என்ன இன்னைக்கு வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி 3 முறை நம்மளுக்கு மினி மீல்ஸ் ஃபுட் ஆர்டர் சொல்லிட்டு ஒரு மியூசிக் ஸ்டுடியோலேருந்து நம்மளுக்கு ரெகுலரா ஆர்டர் குடுத்துட்டுருந்தாங்க. அவரே தான் இந்த சண்டே அதாவது 23/6 மந்தோட கடைசி சண்டே எனக்கு ஒரு ஆர்டர் குடுத்துருந்தாரு. 25 பேருக்கு சொல்லியிருந்தாரு. பட் நான் கொண்டு போனது 30 கொண்டு போயிருந்தேன். நல்ல வேளை கரெக்ட்டா கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லி சந்தோஷப்பட்டுருந்தாரு. என்னென்ன செஞ்சேன், எப்படி செஞ்சேன்றத இந்த வீடியோல பார்க்க போறோம். எல்லாருக்கும் ஒரு சின்ன ரிக்வெஸ்ட். எப்படி செஞ்சேன் அப்படின்றது நான் வீடியோவில் காட்டலை. ஏன்னா ரொம்ப வீடியோ லென்த்தியாக போய்டும். என்ன சமைக்கிறோம் அப்படின்றது, என்னென்ன செஞ்சுருக்கேன்றது மாத்திரம் ஜஸ்ட் ஒரு இன்ட்ரடக்ஷன் மாதிரி கொடுத்துட்டு, அப்படியே என்ன செஞ்சேன், எப்படி செஞ்சேன், கொண்டு போய் எப்படி கொடுத்தேன், இடையில என்னெல்லாம் நடந்துச்சு அப்படின்ற ஒரு சின்ன என்டர்டைன் மாதிரி தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். இது மாதிரி யாருக்காவது தேவைப்பட்டாலும் மினி மீல்ஸ் ஃபுட் ஆர்டர் பக்கா ஹோம் ஃபுட்டுங்க. இதில் எந்த ஒரு மிக்சிங்குமே கிடையாது. நம்ம வீட்டில் நம்ம சாப்பிட்றதுக்கு எப்படி செய்வோமோ அதே தான் நான் இதில் செய்கிறேன். வாங்க இது எப்படிலாம் செஞ்சேன்றதை இந்த வீடியோவில் சிம்பிளாக பார்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், பிரிஞ்சி சாதத்துக்கு நான் இன்றைக்கி டபராவில் தாளிக்கல. 2 குக்கரில் தனித்தனியாக ஸ்ப்ளிட் பண்ணி தான் செஞ்சுட்டு மொத்தமாக போட்டு கலரிக்க போகிறேன். அதனால் தனித்தனியாக அரிசி ஊற வச்சுருக்கேன். புதினா, கொத்தமல்லி எல்லாம் தனித்தனியாக எடுத்து வச்சுருக்கேன். லெமன் ரைஸ்க்கு பச்சை மிளகா, இஞ்சி, எலுமிச்சைப்பழம் எடுத்து வச்சுருக்கேன். மூக்கடலை, சென்னாக்கு ஒரு விசில் வேக வச்சு சென்னாவும் தண்ணியும் தனித்தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இது எலுமிச்சை சாதத்துக்கு சாதம் வெந்துட்டுருக்கு. ஒரு பக்கம் சென்னா தாளிக்க குக்கர் வச்சுருக்கேன். உருளைக்கிழங்கு தாளிக்க கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். இது பிரிஞ்சி சாதத்துக்கு பெரிய குக்கர் எடுத்து வச்சுருக்கேன். இதெல்லாம் சூடாகிறதுக்குள்ளே இதெல்லாம் ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாமேன்னு எடுத்து வச்சுருக்கேன். கேசரிக்கு நெய், முந்திரி, லெமன் ரைஸ்க்கு வேர்க்கடலை, கடலைப்பருப்பு, பிரிஞ்சி சாதத்துக்கு மீல் மேக்கர் நல்லா தண்ணியில் போட்டு வேக வச்சு பிழிஞ்சு எடுத்து வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் சென்னாக்கு தேங்காய், பொட்டுக்கடலை, முந்திரி, பட்டை, லவங்கம், சோம்பு, பிரிஞ்சி இலை எல்லாம் போட்டு மிக்ஸி ஜாரில் ரெடியாக வச்சுருக்கேன். கரண்டு போயிட போது முதல்ல அதை அரைச்சி எடுத்துக்கோன்னு. அதுக்கப்புறம் பிரிஞ்சி சாதத்துக்கு பச்சை மிளகா, சோம்பு, பட்டை, லவங்கம், பிரிஞ்சி இலை, அன்னாச்சி பூ எல்லா ஸ்பைசஸ் ஐட்டமும் எடுத்து வச்சுக்கிட்டேன். அப்புறம் சென்னாக்கு வெங்காயம், தக்காளி அரிஞ்சு எடுத்துக்கிட்டேன். பிரிஞ்சி சாதத்துக்கும் வெங்காயம், தக்காளி ரெடி பண்ணிக்கிட்டேன். இது எண்ணெய் பாக்கெட்டில் இருந்து ஊற்றுனது ஒரு பெரிய பேஷனில் எடுத்து வச்சுருக்கேன். இது பார்த்திங்கன்னா கேசரிக்கு ரவையும் சப்பாத்திக்கு கோதுமாவும் எடுத்து வச்சுருக்கேன். இது பக்கெட்டில் ஆஸ் யூஷுவல் எழுந்தது ஃபஸ்ட்டு அப்பளத்தை வறுத்து பக்கெட்டில் போட்டு மூடி வச்சுட்டேன். இப்போ கடன்னு நம்மளுடைய ஃபேவரட் டீ எடுத்து போட்டு வச்சிட்டேன். ஒரு பெரிய கிண்ணு நிறைய. ஸோ தேவைப்படும் போது கொஞ்சம் கொஞ்சம் சூடு பண்ணி குடிச்சிக்குவோம் அம்மாவும் நானும். இப்போது அம்மா பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு கட் பண்ணிகிட்ருக்காங்க. உருளைக்கிழங்கு கட் பண்ணி கொடுத்ததும் நான் எண்ணெய் காஞ்சிருச்சு, அதுக்குள்ளே உருளைக்கிழங்கு வதக்கிக்குவேன். உருளைக்கிழங்கு போட்டதும் அம்மா சப்பாத்திக்கு மாவு பிசைஞ்சிருவாங்க. நான் கடன்னு எல்லாத்தையும் ஏற்றி இறக்கிடுவேன். இப்போ எல்லாம் செஞ்சு முடித்ததுக்கப்புறம் காட்டுறேன். இப்போ எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. லெமன் ரைஸு, நல்லா வேக வச்ச கடலைப்பருப்பு, வேர்க்கடலெல்லாம் போட்டு சூப்பராக லெமன் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. கேசரி ரெடி. பிரிஞ்சி சாதம், மீல் மேக்கர் பிரிஞ்சி சாதம் 2 குக்கரில் தனித்தனியாக தாளிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு வறுவல். அம்மா சப்பாத்தி திரட்டுறாங்க. பேக்கிங்க்கு ஊறுகாய், ஸ்பூனு, எக்ஸ்ட்ரா உப்பு எல்லாம் பக்கத்தில் எடுத்து வச்சுருக்கேன். எல்லாத்தையும் மூடி வச்சுட்டு சப்பாத்தி சுட்டு எடுத்ததுக்கப்புறம் இந்த பிரிஞ்சி சாதத்தை பெரிய டபராவில் கொட்டி கொத்தமல்லி தூவி எல்லாத்தையும் பேக் பண்ணி எடுத்து வைக்க வேண்டியதுதான். இப்போ நான் சப்பாத்தி சுட போகிறேன். சப்பாத்தி சுட்டுட்டு பேக்கிங் பாப்பா பண்ணுவாங்க. அப்போ இதோட வரேன். இப்போ எல்லாமே பாப்பா 28 பாக்ஸு ஃபுல்லாக பேக் பண்ணிட்டாங்க. லெமன் ரைஸு, சென்னா, சப்பாத்தி, கேசரி, உருளைக்கிழங்கு இதெல்லாமே வச்சாச்சு. ஒரு பேக்கில் அப்பளம் பேக் பண்ணி போட்டாச்சு. அதுக்கப்புறம் ஊறுகாய், ஸ்பூனு இதெல்லாமே ஒரு கவரில் போட்டு கட்டி எடுத்து வச்சாச்சு. இப்போ பிரிஞ்சி சாதமும் சூப்பராக குக்கர்லேருந்து கொட்டி அழகாக கலந்து வச்சுட்டோம். இப்போ இது மாத்திரம்தான் இப்போ பேக்கிங் பண்ணோம். டைம் ஆயிடுச்சு. முடிஞ்ச அளவுக்கு செஞ்சது எல்லாத்தையும் காட்ட முடியல. ஏன்னா இன்றைக்கி டிஷ்ஷெல்லாம் கொஞ்சம் வெரைட்டி மாறி இருக்குது.
அதனால் கொஞ்சம் எனக்கு டைம் பத்தலை. இதெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே நான் கொஞ்சம் ஹாஸ்பிட்டலுக்கும் போக வேண்டியது இருந்தது. அதனால் கடகடன்னு முடிச்சிட்டோம். இப்போ பிரிஞ்சி சாதம் பேக் பண்ணிடுறேன். இப்போ பார்த்திங்கன்னா எல்லாமே பையில் அடுக்கிட்டேன். பிரிஞ்சி சாதம்லாம் பேக் பண்ணும் போது எனக்கு சுத்தமாக டைம் இல்லை, கொஞ்சம் டைம் அதிகமாகிடுச்சு. அதனால் எல்லாமே பேக் பண்ணிவிட்டு பையில் எடுத்து வெளியில் வச்சுட்டோம். இப்போ ஆட்டோவில் மதுரை வயல் டெலிவரிக்கு கிளம்பிட்டேன். இன்றைக்கி கொஞ்சம் பேக்கிங் பண்ண லேட் ஆகிடுச்சு. ஏன் லேட் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, எப்போவுமே என் பொண்ணு கொஞ்சம் பேக்கிங்லாம் பக்காவாக சூப்பராக ரெடி பண்ணி தருவாங்க. நான் பையில் அடுக்கிடுவேன். ஆனால் இன்றைக்கி அவங்க 10th படிக்கிறாங்க, கொஞ்சம் எக்ஸாம்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு படிக்க போயிட்டாங்க. ஆட்டோ வருது 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 வந்துக்கிட்டே இருந்தாருங்க. ரொம்ப கஷ்டமாகி போச்சு. 12:30க்கெலாம் நான் வீட்டிலேருந்து கிளம்பிட்டேன். பட் ஆட்டோ வரதுக்கு 1:00 ஆகிடுச்சு. நான் 12:30 to 1:00 டெலிவரி கொடுக்கணும். கொஞ்சம் டைம் ஆனதுனால கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் ஆட்டோ டிரைவர் வந்தார். அண்ணா ரோடு நல்லா இருந்தால் கொஞ்சம் வேகமாக போங்க போங்கன்னு சொல்லிட்டு நான் மேப்பில் லொக்கேஷன் பார்த்து சொல்லிகிட்டே இருக்கேன். அவரும் வண்டியை உருட்டி உருட்டி கூட்டிட்டு போனாருங்க. ஆட்டோ விட்டு இறங்குனதும் ஒரு சின்ன விநாயகர் கோயில் இருந்தது. அப்பா நல்லபடியாக எல்லாத்தையும் டெலிவரி கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கும்பிடு போட்டுட்டு மேலே 2nd ஃப்ளோருக்கு எடுத்துகிட்டு போனோம். எடுத்துகிட்டு போகும்போதே பார்த்தா ஒரு சூப்பராக இருந்ததுங்க. ஒரு பிளாக் கலர் ஸ்டெப்ஸுக்கு தாண்டி போகும்போது பிளாக் கலர் டைல்ஸாக அது மார்பிள்ஸான்னு தெரியல, விநாயகரோட லிங்கம் பதிச்ச மாதிரி செம்மையாக இருந்ததுங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பார்க்கும்போதே என் அப்பன் எனக்கு எப்போவுமே துணைன்னு சொல்லிட்டு நான் எப்போவுமே நினைப்பேன். எங்கே போனாலும் எனக்கு கண் முன்னாடி ஏதா ஒரு வடிவில் எனக்கு என் அப்பன் எனக்கு துணையாக இருக்காருன்னு எனக்கு காமிச்சு கொடுத்துருவாரு. ஸோ அதை பார்த்துட்டு அப்படியே மேலே போனேன். மேலே போனதும் பார்த்தாலுமே ஒரு விநாயகர் சிலை ஒன்று வச்சுருந்தாங்க. அங்கே ஒரு கும்பிட போட்டுட்டு சாப்பாடை கொண்டு போய் உள்ள டைனிங் டேபிள் பக்கத்தில் வச்சுட்டேங்க. வச்சதும் சுற்றி பார்த்தேன். அந்த ஸ்டூடியோவில் பாட்டு பாடுறவங்களோட ஃபோட்டோஸ்லாம் நிறைய ஒட்டி வச்சுருந்தாங்க. அதை அப்படியே பார்த்ததும் பக்கத்தில் ஒரு வீணை வாசிக்கிற மாதிரி, அது வீணை ஒரு கிட்டார்னு நினைக்கிறேன். அது ஒரு சின்ன ஒரு சிலை மாதிரி ஒரு மரத்தில் சின்னதாக கட் பண்ண மாதிரி மாட்டி வச்சுருந்தாங்க. ரொம்ப அழகாக இருந்தது. அது பக்கத்துலேயே கிளாக்கு செம்ம சூப்பராக இருந்ததுங்க. ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அதையும் பார்த்துட்டு ஒரு விசிட் உள்ளே எட்டி பார்த்தேன். சூப்பரா ஒரு பாட்டு பாடியிருந்தாங்க. பாட்டு பாடுறத நம்ம போட்டோம்னா காப்பிரைட் கிளைம்ல வீடியோவே கட் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த இடத்த நான் மியூட் பண்ணிட்டேன். ஸோ எல்லாம் உள்ள பாட்டு பாடிட்டு இருந்தாங்க. பாடிட்டு இருக்கிறத அப்படியே ஒரு எட்டு பார்த்துட்டு வெளியில வந்தேன். மணி ஆயிடுச்சு இல்லையா? அதனால எல்லாரும் சாப்பிட்றதுக்கு எடுத்து வச்சு சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. ஒருத்தர் பாவம் செம்ம பசி போல இருக்கு, நின்னுகிட்டே முதல் வாய அள்ளி வாயில போட்டாரு. என்ன சார் ரொம்ப பசியான்னு நானும் கேட்டேன். அதை கேட்டுக்கிட்டே அவரும் சிரிச்சுக்கிட்டே சாப்பிட்டுட்டு இருந்தாரு. இந்த ரைட் சைடில் இருக்க இந்த சார் தான் வந்து இன்னொரு ஆர்டரும் நம்மளுக்கு கேட்டிருக்காரு. பட் 13ஆம் தேதி, அதாவது ஜூலை 13ஆம் தேதி ஆர்டர் ஒன்று சொல்லியிருக்காரு. இன்னும் கன்ஃபார்ம் பண்ணலை. அது கன்ஃபார்ம் பண்ணாலும் அது என்ன செய்கிறேன் எப்படி செய்கிறதுன்னு கண்டிப்பாக ஒரு வீடியோவை போடுறேன். ஸோ நல்லபடியாக டெலிவரி கொடுத்தாச்சு. எல்லாரும் சாப்பிட்றதையும் கண்குளிர பார்த்தாச்சு. எப்படி இருக்கணும்னு கேட்டாச்சு. அதை எடுத்து கீழே வந்ததும் எனக்கு ஹாஸ்பிட்டலுக்கு டைம் ஆயிடுச்சு. நான் கிளம்பிட்டேன். ஹாஸ்பிட்டல் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து பார்த்தா, அம்மா சூப்பரா எல்லாத்தையும் ஏற கட்டி வச்சிருந்தாங்க. இந்த தடவை எதுவுமே எனக்கு எக்ஸ்ட்ரா அதிகமா மீறலைங்க. கொஞ்சம் கொஞ்சம் நான் சாப்பிட்ற அளவுக்கு தான் மீந்து இருந்தது. ஸோ அம்மா எல்லாத்தையும் பேக் பண்ணி எல்லாத்தையும் பாத்திரத்தில எடுத்து வச்சு மூடி வச்சிருந்தாங்க. நான் போனதும் எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் தட்டில வச்சு குடுத்துருந்தாங்க. கொஞ்சமா இருந்தது. இது எல்லாமே நீ ஒரு வாய் சாப்பிடு. கூடவே இந்த சாதம் வீணாயிடும்னு சொல்லிட்டு அம்மா கொஞ்சம் பழையது இருந்தது. அதையும் எனக்கே குடுத்துட்டாங்க. ஸோ அது கொஞ்சம், இது கொஞ்சம் எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டேன். சாப்பிட்றதுக்காக எடுத்துட்டு உள்ள கிளம்புனேன். கூட பார்த்தீங்கன்னா, எங்க ஹஸ்பண்ட் சைட்ல வந்து வீட்டு பழம்னு சொல்லிட்டு இந்த மாம்பழம் எடுத்துட்டு வந்தாங்க. நல்லா பச்சையா, மஞ்சளா செம்மையா இருந்ததுங்க. இந்த மாதிரி காய் வந்து எப்பவுமே நம்ம அரிஞ்சு சாப்பிட்டா ரொம்ப தித்திப்பா நல்லாருக்கும். அதாவது ஒரு புளிப்பு, இனிப்புமா கலந்த மாரி இருக்கும். இது வந்து மஞ்சளா இருக்கிறது வந்து நல்லா கொஞ்சம் பழுத்த கண்டிஷன்ல இருக்கு. இது வந்து காய் வாட்டா இருந்தது. இது 2த்தையுமே ஆளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் அரிஞ்சு அம்மாவும் நானும் சாப்பிட்டோம். ஸோ நல்லபடியா இன்னைக்கு டெலிவரிய முடிச்சாச்சு. இந்த வீடியோவ பார்த்துட்டு உங்களுக்கு யாருக்காவது பிடிச்சிருந்ததுன்னா, ரெக்கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க. உழைக்கிறவங்களுக்கு எப்பவுமே நீங்க உறுதுணையா இருங்க. நான் அப்படிதாங்க. நீங்களும் அப்படிதான்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா, யாருக்காவது ஷேர் பண்ணுங்க. தேவைப்பட்டா எனக்கு கமெண்ட் பண்ணி, என்ன ஏதுன்னு விவரம் கேட்டீங்கன்னா, நான் உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு WhatsAppலயும் சொல்லுவேன். இந்த வீடியோவோட எண்டுல என்னோட WhatsApp நம்பரும் குடுக்குறேன். அந்த நம்பர்ல நீங்க கமெண்ட் பண்ணீங்கன்னா, மெசேஜ் பண்ணீங்கன்னா, என்ன ஏதுன்னு நான் உங்களுக்கு விவரம் சொல்றேன். தேங்க் யூ.